வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம நண்பரோட செம்மர காடுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த செம்மர காடோட ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம சேனல்ல நான் முன்னாடியே போட்டுட்டேன். இத பார்க்குறவங்க அத பார்த்துட்டு இத பாருங்க. ஏன்னா, அதில நான் நெறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். இது எப்படி வச்சாங்க? எவ்வளோ ஆழம்? எவ்வளோ அகலம்? செடி எவ்வளோ உயரம்? அப்படின்றது முதல் கொண்டு எல்லாம் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். மழை வந்ததுனால தான் 2 பார்ட்டா போடுறேன். இல்லன்னா ஒரே பார்ட்ல போட்டிருப்பேன் கைஸ். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் போன வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். இதை பார்க்குறவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஓகேங்களா கைஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடித்த மழையில் இந்த வச்சுருக்காங்கல்ல குச்சி, அந்த குச்சி எல்லாமே சாஞ்சிருச்சுங்க கைஸ். அவ்வளோ ஸ்ட்ராங்காக மழை வந்தது. அதுக்கப்புறம் இப்போ துளிர் விட்டுருக்கு செம்மரம். நல்லா இருக்குது, நீங்களே பாருங்களேன். வச்சதெல்லாம் நல்லா சூப்பராக துளிர் விட்டுருக்கு. இவங்க தென்னம்பிள்ளை 16 அடி வச்சுருக்காங்க. ஒரு தென்னம்பிள்ளைக்கு இன்னொன்று 4 தென்னம்பிள்ளைக்கு நடுவில் ஒரு செம்மரக்கன்று வச்சுருக்காங்க. பாருங்கள் நீங்களே. இந்த செம்மரக்கன்று நான் பார்த்தப்ப கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. இப்போ போய் பார்க்குறேன் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சுங்க கைஸ். அந்த செம்மரம்லாம் நிற்கணுன்றதுக்காக பக்கத்துலேயே ஒரு குச்சி முட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு 6 மாதம் போச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் இந்த குச்சிலாம் தேவையில்ல. குச்சி ஒரு 20 அடி இருக்கும் கைஸ். அவ்வளோ நீட்டான குச்சி வச்சு தான் முட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது தோட்டம் பார்க்க. இவங்க தென்னம்பிள்ளைக்கு ஈடு கொடுக்கறதுனால தான் பெரிய செடியாக வாங்கி வச்சுருக்காங்க. நீங்கள் வைக்கிறதுனா சின்ன செடியாகவே வாங்கி வைக்கலாம். இப்போ நம்ம தென்னம்பிள்ளை பெருசாக வச்சு இங்கே செம்மரம் சின்னதாக வச்சிட்டோன்னா செம்மரம் வளர்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் அவங்க பெரிய செம்மரமாக வாங்கி வச்சுருக்காங்க, செம்மரக்கன்னாக வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் உங்கள் கொல்லையில் வெறும் கொல்லையில் எதுவுமே வைக்கலை, செம்மரம் மட்டும்தான் வைக்கிறீங்க அப்படின்னா வெறும் சின்ன செம்மரம் வைங்க. அதுவே பெட்டர் தான். ஓகேங்களா கைஸ், நாங்கள் சின்னதாக தான் வச்சோம். இப்போ 6 வருஷம் ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு எங்கள் செம்மரம்லாம். அதுவும் இல்லாமல் அதுக்கு நாங்கள் ஒன்றும் சப்போர்ட்லாம் பண்ணல. போன வீடியோ பார்ட் 1 வீடியோவில் கமெண்ட்டில் ஒருத்தவர் கேட்டிருந்தாரு, நீங்கள் ப்ரொசீஜர் இந்த செம்மரம் வைக்கிறதுக்கு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் எந்த ப்ரொசீஜர் படியும் வைக்கல கைஸ். நாங்கள் எதுக்கு வச்சுருக்கோன்னா வச்சா நல்லா மழை வரும், காற்று கிடைக்குன்றதுக்காக தான் வச்சுருக்கோம். நாங்கள் காசுக்காகலாம் இது வாங்கி வைக்கல. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு நாங்கள் ஒரு சின்ன காடு உருவாக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் நிறைய மரக்கன்று பழக்கன்றுலாம் வாங்கி வச்சிட்ருக்கோம். நாங்கள் காசு சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தில் மட்டும் செம்மரத்தில் ஃபோக்கஸ் பண்ணல. நாங்கள் அது வச்சா மழை வருன்றதுனால தான் நாங்கள் அதிக மரமே வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் ப்ரொசீஜர் படி வைக்கணுன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல கைஸ். நீங்கள் வச்சுட்டு உங்களோட நியர்பை ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோ இல்லை விஓஓவையோ போய் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ அங்கே நீங்கள் போய் அவங்கள ஃபேஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் தருவாங்க. நீங்கள் செம்மரம் அந்த இடத்துல தான் வச்சுருக்கீங்க, இது உங்கள் நிலம், நீங்கள் லீகலாக தான் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் எழுதி தருவாங்க. அது நீங்கள் வச்சு பத்திரமா வச்சுக்கணும். அதெல்லாம் இப்போ யூஸ் ஆகாதுங்க கைஸ். அதெல்லாம் வெட்டும்போது தான் யூஸ் ஆகும். ஏன்னா இப்போல்லாம் நிறைய செம்மர கடத்தல், சந்தன மர கடத்தல்லாம் பண்ணுறாங்கல்ல. அதனால் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருந்தால் தான் இது லீகலாக நம்மளால் இந்த செம்மரத்தெல்லாம் வெட்டி விற்க முடியும். இப்போ நீங்கள் வெட்டி விற்கிறதா இருந்தால் விற்கலாம். நாங்கள் விற்க மாட்டோம். இப்படியே காசு தட்டுப்பாடு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க எங்களுக்கு. அப்பையும் நாங்கள் எதையும் வெட்ட மாட்டோம். ஏதாவது ஒரு மரத்தை வெட்டிட்டு அந்த வெட்டின இடத்துல ஒரு புது மரத்தை வாங்கி வச்சுருவோம். ஏன்னா நாங்கள் தான் சின்ன காடு உருவாக்கணுன்றதுக்காக தானே இதெல்லாம் வைக்கிறோம். நாங்கள் காசுக்காக அப்படி பார்த்து நாங்கள் மரம் வைக்கலல்ல. இப்போ நீங்கள் ப்ரொசீஜர் படி பண்ணணுன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இல்லை விஓஓ தான் போய் பார்க்கணும். அவங்க அந்த ஃபார்ம் தரும்போது நீங்கள் செம்மரம் வெட்டுவீங்கல்ல கைஸ். அப்போ நீங்கள் யாராவது போலீஸ் கேட்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இந்த மாதிரி போலீஸ் கேட்பாங்க, இது உங்கள் செம்மரமா, உங்கள் நிலத்துல தான் விளைஞ்சுதா, நீங்கள் தான் வச்சிங்களா அப்படின்னு ஆதாரம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் கேட்பாங்க. அப்போ நீங்கள் இதை காட்டினீங்கன்னா இது லீகல்னு ஒத்துப்பாங்க. இதுவே நீங்கள் அந்த ஃபார்ம் வாங்காமல் விட்டுட்டிங்கன்னா அது இல்லீகலு. நீங்கள் செம்மரம் வைக்கிறதுனா செம்மரம் எப்படி நீங்கள் எரு எப்படி கொட்டணும்னா செம்மரத்துக்கு அடியில் மட்டும் கொட்டக்கூடாது. கொல்லை ஃபுல்லாக கொட்டிட்டு ஓட்டி விட்டுட்டு நல்லா மைய ஓட்ட விடணும். மக்கின எரு தான் கைஸ் கொட்டணும். மக்கின எரு கொட்டிட்டு நல்லா 2 சால் 3 சால் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வைக்கணும். இப்போ நீங்கள்
செம்மரம் இருக்குல்ல கைஸ், செம்மரம் வைக்கிறதுக்கு அடியில் கொஞ்சம் மண் போட்டு அப்புறம் எரு போடுறீங்கல்ல, அப்படிலாம் செம்மரம் வைக்கக்கூடாது கைஸ். ஏன்னா செம்மரத்தோட வேர் வந்து நல்லா படர்ந்து வளரும். அப்படி ஆழம் போகாது, படர்ந்து நல்லா பம்பையாக வளரும். ஏன்னா செம்மரம் வேர் ஆழமே போகாது, ஆனால் எவ்வளோ பெரிய மரமாகி புயலில் அடித்தாலும் விழாது. ஏன்னா செம்மரம் வந்து ஒரு வேரோட ஒரு வேர் இணைஞ்சு ஒரு ஒருங்கிணைந்து இருக்கும். அதனாலே அது வேர் வந்து ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி நல்லா ஸ்ட்ராங்காக பூமியை பிடிச்சிட்ருக்கும் கைஸ். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் அடியில் எரு வைக்கிறதுனால செம்மரம் வேர் ஆழம் போக, அதனால் நீங்கள் எவ்வளோ அடியில் தான் எரு போட்டாலும் செம்மரம் வந்து வளராதுங்க. ஏன்னா செம்மரம் வேர் அகலமாக போகுது இல்லை, அதனால் கொல்லை ஃபுல்லாக மக்கின எரு போட்டு நல்லா ஓட்டி விட்டால் தான் செம்மரம்லாம் நல்லா பிடிச்சி வளரும். இவங்களும் எரு போட்டு தான் வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க குழிக்கு அடியில் எரு போட்டாங்க. ஏன்னா இவங்க எட்ட வச்சுருக்காங்கல்ல, அதனால் எரு போட்டால் ரொம்ப செலவாகும்னு அடியிலேயே எரு போட்டாங்க. நீங்கள் கிட்ட வைக்கிறதுனா ஒரு கொல்லையில் ஃபுல்லாக போட்டு ஓட்டிக்கலாம். இப்போ வந்த மழையில் செம்மரம்லாம் நல்லா பெருசாக இருக்குது. கொஞ்சம் நுனி குருத்து வந்து நல்லா வளர்ந்து உயரமாக, கொஞ்சம் முன்ன பார்த்ததை விட கொஞ்சம் உயரமாக இருக்குது. இந்த குச்சியெல்லாம் நேராக நிமித்தி வைக்கணும். இந்த குச்சியெல்லாம் இன்னும் ஒரு 6 மாதத்தில் தேவைப்படாது கைஸ். ஸோ உங்களுக்கு செம்மரம் வைக்கிறதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்காக ஆன்சர் சொல்கிறேன். இதோ போகிறாங்க பார்த்தீங்களா பாட்டி, இவங்க தான் இந்த நிலத்தோட சொந்தக்காரங்க. அவங்க பேர் ரஞ்சிதம்மா. இவங்க தான் இங்கே 1 ஏக்கரில் செம்மர காட்டை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதில் தென்னம்பிள்ளையும் இருக்குது. காற்றே நமது உயிர் மூச்சு, கண்ணியமாய் வாழ மரம் வேண்டும், காலனை விரட்ட மரங்களை நடுவோம். இதோட இன்னைக்கான வீடியோ முடிஞ்சது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.